தமிழ்நாட்டின் முதல் புனிதர், பொதுநிலையிலிருந்து புனிதராக மாறிய இந்தியாவின் முதல் புனிதரமான புனித தேவசகாயத்தினுடைய விழாவை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டாளம் என்ற ஊரில் நாயர் குலத்தில் பிறந்தவர். இவர் திருவிதாங்கூர் அரண்மனையில் ஒரு உயர் பதவியை வகித்தவர். கிறிஸ்து மீது பற்ற அன்பினால் திருமுழுக்கு பெற்று தேவசகாயம் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். தேவசகாயம் என்றால் கடவுள் துணை, இறைவனின் துணை என்று பொருள். அந்த காலகட்டத்தில் உயர்குல இந்துக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டது. ஆகவே அந்த காலத்தினுடைய அரசர்கள் இவரை மதம் மாற மீண்டும் அழைத்தார்கள். ஆனால் இவர் ஆண்டவர் மீது கொண்ட ஆழமான அன்பினாலும் விசுவாசத்தாலும் அதை மறுக்கின்றார். அதனால் இவருக்கு பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தார்கள். இவரை 3 மாதம் சிறையில் துன்புறுத்தினார்கள். எருவை மாடின் மீது ஏற்றி ஊர்வலமாக அழைத்து சென்றார்கள். கரும்புலி செம்புலி குத்தப்பட்டது. எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்பட்டது. இவரை பல்வேறு துன்புறுத்தியும் இவர் கிறிஸ்துவ மதத்தை, கிறிஸ்துவை உறுதியாக பின்பற்றி விசுவாசத்தோடு வாழ்ந்தார். கடைசியாக காற்றாடை மலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கிறிஸ்துவ விசுவாசத்தை வாழ்ந்ததின் அடையாளமாக 2022ஆம் ஆண்டு புனிதராக மாறினார். நம்முடைய மண்ணில் பிறந்து கிறிஸ்துவை ஏற்று இறுதி வரை கிறிஸ்துவை பின்பற்றிய ஒரு புனிதர். இவரை போல நாமும் ஒரு நல்ல மனிதராக வாழ்வோம். நாமும் புனிதராக மாறுவோம். ஆமென்.